பண்ணுறோன்னா நம்ம செகண்ட் சேனலில் ஆல்ரெடி நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் மினி டிஎன்பிஎல் நடத்த போகிறோம், ஸோ அதை கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி அதோட ஃபஸ்ட்டு மேட்ச்சும் செகண்ட் மேட்ச்சும் நடக்க போகுது. ஸோ என் தங்கச்சி ரொம்ப நாளாக கேட்டுருந்தா, அவளுக்கு சரியான பயம். ஸோ ரொம்ப நாளாக கேட்டுருந்தா ட்ரைனிங் பண்ணுறது. ஸோ இன்றைக்கே பண்ணிடலான்னு சொல்லி வந்திருந்தோம். சரி காய்ஸ், இந்த ட்ரைனிங் வீடியோ தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் பவுலிங்கில் இருக்கேன், என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் இருக்கா. ஸோ இப்போ ஃபஸ்ட் பால் கரெக்ட் அடி. இந்த மாதிரி வைடு போச்சுன்னா கரெக்டாக இந்த இதில் வந்து ஸ்டாப் பண்ணுவோம். பேட்டில் தான் இருக்குது. என்னடா இத்தனோண்டு இடத்துல ஏன் டோர்னமெண்ட் ஆட போறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஆனால் இந்த இடத்துல இல்லை, ரோட்டில். ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்னடா ப்ளே கிரவுண்டு டர்ஃபு அந்த மாதிரி போய் ஆடுவாங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸ் அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட்லேயே அப்படியே ஸோ நம்ம செகண்ட் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், NA Pro Gaming 2.0. அதில் போய் செக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸில் அனுப்பிச்சி விட்ருக்கேன், என்னென்ன டீம் எல்லாம் இருக்குன்னு. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் பால், ஓ ஷார்ட். தேர்ட் பால், அவுட். இப்போ நான் இப்படி நாங்கள் மாற்றி விளாட போகிறோம். அவுட் ஆனவங்க இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தானே ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். ஸ்லிப்பர் பண்ண தெரியா? ஏன் ஒன் பிச் ஒன் ஹேண்ட் கூட வரல. கரெக்டாக போகணும், ஆனால் கரெக்டாக இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிருவோம் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் நடக்கும். ஸோ செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் செகண்ட் மேட்ச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சிருவோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு அங்கே போயிடுவானுங்க, வீட்டுக்கு போயிடுவானுங்க. 5 மணி வரைக்கும் தான் டைமு. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போயிருப்பாங்க. கேமராவில் மூஞ்சி எதுவுமே ஒழுங்காக தெரியாது, சாரி மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா மொட்டை வெயில் அடிக்குது, இருக்கும் கிளார் அடிக்குது போல. கேமரா மேன் இப்போ தங்கச்சி ஸோ காய்ஸ் இங்கே பாடுறா, இங்கே காமி. ஸோ காய்ஸ் நம்ம இங்கே கேமராமேனுக்கு சரியாக இங்கே ஃபோக்கஸ் வர மாட்டேங்குதாம்மா. ஸோ நம்ம வெளில போய் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்குது ஃபஸ்ட்லேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெளில இருக்கோம். ஸோ இங்கே தான் நம்ம ஆக்சுவலாக இங்கே தான் விளாட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரைனிங் தான்.
அங்கே சொன்ன மாதிரி தான். ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறோம். கேமரா நீங்களே வந்து நல்லா வறண்டு காஞ்சு போன மண்ணு மாதிரி இருக்கு, ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்க, இது காஞ்சு போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரு 2 வாரம் அதெல்லாம் அந்த பாக்டீரியாலாம் போயிருக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் விளாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நல்லா சோப் போட்டு கை கழுவி குளிச்சுட்டு அது பண்ணுறதுனால நாங்கள் ஜேம்ஸ்க்கெல்லாம் இது பண்ணுறோம். ஸோ எல்லோரும் சூறை நான் கழுவ மாட்டேன். தப்பாக சரியான வயது நோபால் இதோட ட்ரைனிங் முடிச்சுக்கலாம். இந்த பாலோட இந்த விக்கெட்டோட ட்ரைனிங் முடிச்சுக்கலாம். நான் ஃபோன் வேறு வீட்டில் நெக்ஸ்ட்டு வேறு
பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. பாய்.